11 50 51 52 50 51 52. ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இப்போ அந்த ஒரே மனுஷன் இயேசுங்கிற அந்த ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக இருக்கிறபடினால யூத ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிறதுக்கு. அப்போ நிறைய பிள்ளைங்க சிதறி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸோ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் அவர் மரிக்க போகிறார் அப்படின்னு நம்ம அந்த வசனம் சொல்லுது. இதுதான் 1 யோவான் 5:20 சொல்லுது. 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். இப்போ இயேசு மரித்தது சத்தியமுள்ளவர் யார், அதாவது தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கான ஞானமும் புத்தியையும் அவரோட வசனத்தின் மூலம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த ஞானமும் புத்தியும் வரும்போது தான் நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள நடக்க முடியும், தேவனுடைய பிள்ளைகளாக்க முடியும். அவருடைய வார்த்தை அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த வார்த்தையை கொடுத்த அந்த குமாரன் தான் அந்த இயேசு கிறிஸ்து, அந்த சத்தியமுள்ளவர். அதனால அந்த இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:17. ஆமென். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். இந்த நியாயப்பிரமாணம் மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமா, ஒரு மனுஷன் மூலமா கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபையும் சத்தியமும் தேவனே மாம்சத்துல நமக்கு கொடுத்தது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மோசே என்கிற மனுஷன் கொடுத்தான், இங்க தேவனே மனுஷனா இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். சோ கிருபையும் சத்தியமும், கிருபைங்கிறது அவர் மாம்சத்துல வெளிப்பட்டதுனால பாவ மன்னிப்பு என்கிற கிருபை நமக்கு கிடைச்சது. சத்தியம் அப்படின்னா தேவன் யார் என்கிற அறிவும் ஞானமும் அவருடைய வார்த்தையினாலும் நம்மளுக்கு கிடைச்சது. சோ இந்த வார்த்தை தான் மறுபடியும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படிக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் ஜீவனையும் நமக்கு கொடுக்குது. யோவான் 1:13. யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். ஸோ இப்படி அவருடைய வார்த்தையினால, அவர் வார்த்தையை கை கொண்டு அந்த பரிசுத்தத்தையும் ஜீவனையும் வாங்கினவங்க ரத்தத்தினால பிறக்கல, மாம்ச சித்தத்தினால பிறக்கல, புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறக்கல, தேவனாலே பிறந்தவர்கள். அதாவது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையினால பிறந்தவர்கள், அழிவில்லாத ஜீவ வித்து. ஸோ இதுதான் 1 பேதுரு 1:23 சொல்லுது. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அதாவது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை. ஆமா, அதே போல இந்த தேவ வசனமான அழிவில்லாத வித்தினாலே நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். இப்போ இந்த இயேசப்பா பேசின அந்த வார்த்தையில தான் இந்த வல்லமையும் அதிகாரமும் இருக்கு. இந்த அதிகாரத்தை வாங்கும்போது தான் நம்ம அந்த வசனத்துல நிலைச்சிருக்க முடியும், தேவனுடைய பிள்ளையா ஆக முடியும். லூக்கா 4:32. லூக்கா 4:32. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஸோ அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்துதான். அந்த வசனத்துல இருந்து அதிகாரம் கிடைச்சது நம்மளுக்கு. அடுத்து 4:36.
எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஆமாம், அதாவது இந்த வார்த்தையில அதிகாரமும் வல்லமை இருக்கிறனால அசுத்த ஆவிகளும் புறப்பட்டு போகுது. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரமும் வல்லமையும் நம்ம பெறணும். அப்போ பெறும்போது மட்டும்தான் நம்ம அதில் நிலைச்சிருக்க முடியும். பிசாசு எந்த வழியில் வந்தாலும் இந்த அதிகாரத்தினால இந்த வல்லமையினால நம்ம துரத்த முடியும். வசனத்தை நம்ம கை கொள்ள முடியும். இந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பின்வாங்கி விடாமல் அந்த வசனத்தை நம்ம கை கொள்ள முடியும், அதில் நிலைச்சிருக்க முடியும். அப்போ தான் நம்ம பூரணராக முடியும். தேவனுடைய பிள்ளைனா பரிபூரணத்தை பெறுறது. தேவனுடைய வார்த்தையினால பரிபூரணத்தை நம்ம பெறுறது தான் தேவனுடைய பிள்ளை. எபிரெயர் 4:12. 4:12 பேஜ் நம்பர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமா, இந்த தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கு. எல்லா கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. அடுத்து மத்தேயு 7:21-24. மத்தேயு 7:21-24. அப்புறம் 24. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அதாவது இயேசுவோட சித்தம் என்னன்னா, அவருடைய சித்தம் தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்குறதான், சீசர்களை உண்டாக்குறதான் பரலோக பிதாவோட சித்தம். ஸோ அதை செய்யாம நம்ம சும்மா அவருடைய பேரை கர்த்தாவே கர்த்தாவேன் அப்படின்னு சொல்லுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ 24 பாருங்க, அதாவது அவர் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. ஸோ இயேசப்பா பேசின வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது தான் நமக்கு அந்த பரிசுத்தமும் ஜீவனும் அந்த பிசாசின் மேலே அதிகாரமும் உண்டாகும். அப்போதான் நம்ம அந்த வார்த்தையில நிலைச்சு நிற்க முடியும், இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம். ஸோ அந்த வார்த்தையை கேட்டு கை கொள்ளும் போது தான் அது நம்மளுக்கு பலன் கொடுக்கும். ஸோ இதே வசனம் தான் லூக்கா 6:46, பேஜ் நம்பர் 88. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இப்போ நம்ம ஆண்டவரே சொன்னாலும் அவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டபடி செய்யும் போது தான் எப்படிப்பட்ட பிசாசு எந்த வழியில் வந்தாலும் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். ஏன்னா அது கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அதாவது கண்மலையான கிறிஸ்துவின் மேலே, அந்த வார்த்தையின் மேலே நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். ஸோ லூக்கா 3:38. லூக்கா 3:38. ஸோ இது எல்லாமே நம்ம தேவனுடைய பிள்ளையா எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன். லாஸ்ட் வேர்ட் மட்டும் போதும். 3:38. ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆமென். அதான் ஆதியில ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் தான், தேவனுடைய பிள்ளை தான். அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் பாவம் வந்தது. அந்த பாவத்தின் நிமித்தம் அவனுடைய ஆத்மா மரிச்சு போயிடுச்சு. அதாவது அந்த தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆவி இல்லை, அவனுடைய ஆத்மா மரிச்சு போயிட்டு. ஸோ இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க தான் மறுபடியும் இயேசு 2ஆம் ஆதாமாக வந்தது. 2ஆம் ஆதாமாக இயேசு வந்தது. எப்படி உயிர்ப்பிக்காரு? அவருடைய வசனத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கிறார். வசனம் தான் ஆவி. இப்போ அந்த வார்த்தை உள்ள வரும்போது அந்த ஆவி நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. ஸோ இப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததான் மிகப்பெரிய பாவமே. இப்போதைக்கு இயேசப்பா பேசின
வார்த்தைக்கு கீழ்ப்படியாதான் பாவம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுடைய வார்த்தை, இயேசு வாய் திறந்து பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படியாததான் இப்போ பாவம். ஸோ அந்த முதலாம் ஆதாம் வந்து தன்னுடைய ஒரே மனுஷன்தான் இருந்தாப்போ ஜீவ சுவாசத்தை ஊதினார். நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதும்போது அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆனால் இப்போ அநேக பேர் இருக்கும், இப்போ யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யார் அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வார்த்தையின் மூலமாக மறுபடியும் அந்த தேவனுடைய பிள்ளையை கொடுக்குறாரு, தேவனுடைய பிள்ளையை ஆக்குறாரு. ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு அந்த ஆத்மாவில் ஜீவன் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது, பரிசுத்தம் உண்டாகுது. எல்லாமே அவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. ஸோ வார்த்தை தான் ஆவி. அதனால தான் இயேசப்பா சொல்றாரு யோவான் 6:63, யோவான் 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆமென். அதாவது இயேசப்பா சொல்ற வசனம் தான் ஆவியும் ஜீவன். அந்த வசனம் தான் ஆவி, அந்த வார்த்தை அந்த நம்மளுக்கு ஜீவனை கொடுக்குது. ஸோ இதே வசனம் தான் 1 கொரிந்தியர் 15:45, 1 கொரிந்தியர் 15:45, பேஜ் நம்பர் 243. 1 கொரிந்தியர் 15:45. ஆமென். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமா, முந்தின மனுஷன், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியார். அதாவது இப்போ பிந்தின ஆதாமான இயேசு தன்னுடைய வார்த்தையின் மூலம் மறுபடியும் அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார், அவருடைய வசனத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். 47, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமா, இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அதாவது வானத்தில் வந்த வார்த்தை, ஜீவ அப்பம். இப்போ இந்த இயேசப்பா பேசின வார்த்தை தான் நம்ம வந்து நம்மளை தேவனுடைய பிள்ளையா மாற்ற போகுது. வர அந்த வல்லமையும் அதிகாரமும் இந்த வசனத்தில் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்கும் போது பிசாசு வந்து நிற்பான் பக்கத்தில், நம்ம ரெடியாக நிற்போம். ஏன்னா இந்த எல்லாரும் இந்த முக்கியமான சிலபஸ் இதுதான், ஏசப்பா பேசின வார்த்தை தான் இந்த பைபிள்லேயே முக்கியமான சிலபஸ். என்னடா எல்லாரும் சங்கீத நீதிமொழியை படிச்சுட்டு எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறாங்களே, இவன் எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவன் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து நிற்பான். ஸோ மத்தேயு 7:14, மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமா, அதாவது இது வந்து இடுக்கமான வாசல், இதை கண்டுபிடிக்கிறவர்களே ரொம்ப சிலர் அப்படிங்கிறாங்க, ரொம்ப சிலர் தான். அதாவது கேட்டுக்கு போகிற வாசல் வந்து வழி, ஆமா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆமா, கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விசாலமா இருக்கு, அது வழியா அநேகர் பிரவேசிக்கிறாங்க. ஆனா இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து இடுக்கமும் வழி நெருக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான். ஸோ இது நம்ம இந்த வசனத்துக்குள்ள வரும்போது இந்த வசனத்திலேருந்து நம்மளை வெளியே எடுத்து போடணும், அந்த வசனத்தை கேட்காதபடி, அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகாதபடிக்கு எப்படியா வெளியே எடுத்து போடணும், அவன் ரெடியாக நிற்பான். ஸோ இதில் நம்ம வந்து நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா அந்த உபவாசமும் ஜெபமும் நம்ம ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த வசனத்தில் நம்ம நிலைச்சி நிற்க முடியும். மார்க்கு 4:15, மார்க்கு 4:15, மார்க்கு 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஸோ இந்த வசனம் தான் நம்முடைய தேவனை பிள்ளையா மாற்ற போகுது. ஸோ இந்த வசனத்தை கேட்ட உடனே எப்படி எடுத்து போடலாம் அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதில் நம்ம நிலைச்சு நிற்கணும்னா அந்த ஜெபமும் உபவாசமும் வேணும். யோவான் 16:33, யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஸோ இந்த வார்த்தைகளில் வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு உபத்திரம் உண்டு, பிசாசனால கிடைக்கும், வரும். ஆனால் நம்ம அதை ஜெயிக்கணும். இயேசப்பா சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதே வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் தான் நம்ம கொடுக்குறாரு, அதை வச்சு நம்ம வந்து ஜெயிக்கணும். இதுதான் 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுது. 2 தீமோத்தேயு 3:12, பேஜ் நம்பர் 293. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமா, அதாவது அவரோட தேவ பக்தியா நடக்கணும்னு நினைச்சாலே போதும் துன்பப்படுவாங்களாம். ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்டது, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஸோ அந்த பாடை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஜெபமும் உபவாசத்தினால அந்த வரத்தையும் வல்லமையும் நம்ம வாங்கணும்.
மத்தேயு 5:11. மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். அதாவது அவர் நிமித்தம் நம்ம துன்பப்படணும், அந்த பாடை நம்ம சகிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அவருடைய பிள்ளையை ஆக முடியும். ஸோ ஏசப்பா பவுலை அழைக்கும் போது கூட என் நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபடணும் அப்படிங்கிறத நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படிம்பார். இது அந்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 9:15-16. அதற்கு கர்த்தர் நீ போ. அப்போஸ்தலர் 9:15-16. அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமாம், அதாவது இந்த இயேசுங்கிற நாமத்தை அறிவிக்கணும் அப்படின்னாலே நம்ம பாடுபடுவோம். ஏன்னா ஸோ அப்போ இந்த பாடு வரும், அதை நம்ம சகிக்கணும். பிசாசு கொண்டு வருகிற அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும். அந்த வருகிற உபத்திரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளை ஆக முடியும். ஸோ இதற்கு ஜெபமும் உபவாசமும் ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த ஜெபத்திலையும் உபவாசத்துலையும் தான் அந்த பிசாசின் மேலே நமக்கு வல்லமையும் அதிகாரமும் நமக்கு கிடைக்குது. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமாம், ஸோ இந்த அதிகாரத்தை நம்ம வாங்கணும்னா நம்ம அவருடைய வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். ஏசப்பா தன்னுடைய சீசர்களை அனுப்பும்போது மத்தேயு 10:1 இந்த வரத்தையும் வல்லமையும் கொடுத்து தான் அனுப்புகிறாரு அந்த 12 பேரையும். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஸோ இந்த வார்த்தையில் தான் அந்த அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அந்த ஜபமும் உபவாசமும் வேணும். அந்த இதில் நம்ம பலவான முந்தி கட்டணும். அப்படி கட்டும்போது சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் மத்தேயு 16:19 படி பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நமக்கு கொடுக்குறார். ஸோ நம்ம எது கட்டுறோமோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படும். ஸோ இந்த உபவாசங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜபமும் உபவாசமும் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த வார்த்தையெல்லாம் நிலைச்சிருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது, விழுந்து போயிடுவோம். ஸோ அதற்கு முதல்ல நம்ம பலவான முந்தி கட்டணும். அப்போ உபவாசம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் கொஞ்சம். அதாவது உபவாசம்னா வெறும் மாம்ச பட்டினி மட்டும் கிடையாது. உபவாசங்கிறது வெறும் மாம்ச பட்டினி மட்டும் இல்லை. மத்தேயு 6:16-17. நீங்கள் உபவாசிக்கும் போது 6:16-17. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இங்கே உபவாசங்கிறது நம்ம சாப்பிடாம பட்டினியாக கிடந்து மற்றவங்களுக்கு காணும்படியாக கிடையாது. தேவனோடு கூட வாசம் பண்ணுறதான் உபவாசம். அதாவது ஜெபத்திலையும் அவருடைய வார்த்தையிலையும் நிலைச்சிருந்து நற்கிரியை செய்கிறதுக்கான அந்த வரத்தையும் வல்லமையும் நம்ம வாங்கணும். அதுக்கு தான் உபவாசம். உபவாசம்னா உபவாசம், அதாவது தேவனோடு வாசம் பண்ணுறது. அப்படின்னா அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கணும். அதன் நிமித்தம் அந்த வரங்களையும் வல்லமையும் வாங்கணும். அது வாங்கும்போது நமக்குள்ள அந்த அன்பு பூரணப்படணும், நற்கிரியை செய்யணும். ஸோ எல்லாமே இந்த ஜபத்தில் தான் இருக்குது, ஜபத்திலையும் உபவாசத்துலையும் இருக்குது. அதாவது நம்ம ஜபம் உபவாசம் ஒன்றே நம்ம சாப்பிடாம பட்னியாக இருந்துட்டு நம்ம வேலையை பார்க்குறது இல்லை. உபவாசம் அவரோட கூட ட்ராவல் பண்ணுறது. அதாவது பர்சனல் ப்ரேயரில் எவ்வளோ தூரம் அவரோட வசனத்துலேயும் அந்த வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கிறோமோ அந்த வார்த்தையை கேட்டு உள்வாங்கும் போது அந்த இது நம்மளுக்குள்ள அந்த கிரியை நடப்பிக்குது. இந்த அன்பு உண்டாகுது, இந்த அதிகாரம் உண்டாகுது. இதன் நிமித்தம் நம்ம பரிபூர்ணமாகுதும், தேவனுடைய பிள்ளையாக ஆகுதும். மத்தேயு 9:14-15.
அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஆமாம். ஸோ இதே உபவாசம் லூக்கா 5:33, 34, 35 பார்க்கலாம். லூக்கா 5, 33, 34, 35. லூக்கா 5:33 இருந்து. ஆமாம். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். இதுல வந்து உபவாசம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. 34. அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? இப்ப மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்ய முடியுமா, கூடுமா அப்படின்னு இருக்கிறார். ஸோ அப்போ வந்து மாம்சத்தின்படி தேவன் அவங்க கூட இருக்கிறார், வாசம் பண்றார். ஸோ உபவாசனாலே அதுதான், இயேசு கூட இருக்கிறதா. இயேசு எப்படி இருக்காரு, இப்போ வார்த்தையா இருக்காரு, இந்த வார்த்தை கூட இருக்கிறதா உபவாசம். ஸோ ஒரு நாள் அவங்கள விட்டு நான் எடுபடுவேன், அன்னைக்கு உபவாசிப்பாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கனி கொடுக்க முடியும். ஸோ இந்த ஜெபம் உபவாசங்கிறது அவருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்குது. யாக்கோபு 4:7. பிசாசுக்கு ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம்னா அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்பவும் பிசாசு வந்து ஓடி போயிடுவான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும், நம்ம இந்த வசனத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். ஸோ எபேசியர் 6:11 தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஸோ இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறது வந்து அவருடைய வார்த்தை தான். இந்த சத்தியம் என்னும் கச்சை, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். இப்போ இந்த பொல்லாங்கன் அதாவது பிசாசு போடுற எல்லா விதமே நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த விசுவாசம் வேணும் அப்படின்னா எல்லாமே அவருடைய வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தை இருக்கும்போது நம்ம அந்த சர்வாயுத வர்க்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இடத்துல இருக்கும். இந்த பிசாசின் மேலே அதிகாரம் நமக்கு கிடைக்கும். ஸோ இயேசுவுடைய வார்த்தை இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்குது. அடுத்தது பரிசுத்தத்தையும் ஜீவனையும் கொடுக்குது. ஸோ இந்த பரிசுத்தமும் ஜீவனும் பரிபூர்ணப்படும் போது தான் நம்ம அந்த தேவ சாயல் நமக்கு உண்டாகுது. யோவான் 10:10 நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். இப்போ இயேசப்பா வந்தது அந்த ஆத்மாவில் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். ஸோ இது வந்து அந்த வார்த்தை தான் நமக்கு கொடுக்குது. இந்த பரிசுத்தம் யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஸோ இயேசப்பாவுடைய வசனம் தான், அந்த வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியம் தான் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துது. அதனால தான் யோவான் 15:3 சொல்றாரு, நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள், என்னுடைய உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. ஸோ இயேசுவோட வார்த்தை தான் ஜீவன். அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தை தான் ஆத்மாவுக்கு நம்மளுக்கு ஜீவனை கொடுக்குது. மத்தேயு 8:22 அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆமா.
அது மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிவிட்டோங்கிற. அதாவது மரித்தோர் அப்படின்னா ஆத்மாவில் ஜீவன் இல்லை, சரீரத்தில் மட்டும் ஜீவன் இருக்கு. அந்த மரித்தோர் தங்கள் மரித்தோரை, அதாவது ஆத்மாவிலையும் சரீரத்திலேயே மரிச்சு போனவங்களை போய் அடக்கம் பண்ணிட்டோம். நீ என்ன பின்பற்றி வாங்காரு, ஏன்னா என்ன பின்பற்றினாதான் ஜீவன். ஸோ அவருடைய வார்த்தையை பின்பற்றினாதான் நம்மளுக்கு ஜீவன். ஸோ அதான் நம்ம யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். அதாவது இப்படி செய்வதனால்னா இயேசப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொல்ற வார்த்தை. அப்படி செய்தா நம்ம பிதாவோட புத்திரரா இருப்போம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரரா இருப்போம். ஏன்னா இது வந்து தேவனுடைய சாயல். இந்த வசனத்தின்படி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த தேவ சாயல் நமக்கு உண்டாகும். 48 பாருங்க, 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இப்போ அந்த மத்தேயு அந்த 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற வார்த்தையை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணா இந்த பூரண சற்குணரான அந்த சாயல் நமக்கு உண்டாகும். ஆமா. ஆமென். ஆமென். மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதாவது வேதபாரகர் பரிசேயர் அப்படிங்கிறது வந்து நியாயப்பிரமாணம். ஸோ அந்த நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து நம்முடைய மாம்சத்தை பரிசுத்தமாக வச்சு ஆலயத்துக்குள்ளே போகிறது. ஆனால் இங்கே ஆத்மாவை பரிசுத்தமாக வச்சு அவரை நமக்குள்ளே கொண்டு வருது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வசனத்துக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகவும் அவர் நமக்குள்ளே வருவார். நம்ம இந்த நீதியை செய்ய முடியும், அதன் நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் ஆக முடியும். ஸோ நீதினா இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுறதா நீதி. அவர் சொல்கிற வசனத்தின்படி கேட்குறதா நம்மளுக்கு நீதியே. இந்த நீதியை செய்யும் போது தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்றாரு மத்தேயு 6:33. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். ஆமென். மத்தேயு 19. 16, 17, 17, 20, 21. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இதில் இயேசுப்பா நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். அதுக்கு வந்து என்ன ஏன்பா நல்லவன்னு சொல்கிறேன், ஏன்னா மாம்சத்தில் இருக்க யாரும் நல்லவங்க கிடையாது. ஸோ அவர் அந்த மாம்சத்தில் இருக்கிறனால அவர் சொல்கிறாரு, ஸோ என்னுடைய நீ கற்பனையை கை கொள்ளு, அப்போ உனக்கு ஜீவன் உண்டாகும் அப்படிங்கிறாரு. ஸோ அவன் சொல்கிறான், நான் எல்லாத்தையுமே கை கொள்கிறேன், சிறு வயசு முதலாக நான் இது எல்லாத்தையுமே கை கொண்டு வரேன், ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்குது அப்படிங்கிறாரு. நீ உனக்கு உண்டானவெல்லாம் வெற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இவன் வந்து இயேசு மேலே உண்மையான அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அவன் எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருப்பான், ஏசப்பா பின்பற்றி நடந்திருப்பான். ஏன்னா ஏசப்பா பின்பற்றுங்கிறது பாடுள்ள வாழ்க்கை. ஸோ அவரோட சிலுவையை தூக்கி நம்ம நடக்கணும், நமக்குள்ள பாடுகளை எடுத்துகிட்டு நம்ம நடந்து போனால் மட்டும்தான் நம்ம நிற்க முடியும். ஸோ அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லாதனால, உலகத்தின் மேலே விசுவாசம் இருந்ததுனால அவனால் நிற்க முடியல, அவன் பின்வாங்கி போயிட்டான். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டு தரித்து கொடுத்து அவர் பின்னாடி போகும்போது அந்த பாடுள்ள வாழ்க்கையில் நம்ம போகும்போது நமக்கு வந்து பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்குமா, அதாவது நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும், நித்திய ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கும். பின்பு என்ன பின்பற்றுவாங்க, அதாவது ஏசப்பா பின்பற்றி போனால், அதாவது அந்த வசனத்தின் வழியாக போனால் தான் அவருடைய அன்பு என்னன்னு தெரியும்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பாடுள்ள வாழ்க்கையில் நடந்து போனதான் அவர் நம்மளை எப்படி தூக்கி எடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த அன்பு தெரியும். அது நம்ம அந்த விசுவாசம் என்ன நம்மளுக்கு புரியும். அது இல்லாமல் அந்த உலகம் மேலே ஆசையாக இருந்தனால அவனால் நிற்க முடியல, பின்வாங்கி போயிட்டான். மத்தேயு 11, 28, 29, 30. மத்தேயு 11, 28, 11, 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமாம், அதாவது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அவருடைய சுவிசேஷ நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம் ஏற்படக்கூடிய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் கிடைக்கும். அந்த ஆவியின் கனி நம்ம இடத்துல உண்டாகும். ஸோ அப்போ தான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலும் கிடைக்கும். ஸோ அந்த நுகம் ரொம்ப மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்குமா. ஸோ நம்மளுடைய திராணிக்கு மேலே அவர் எதுவும் கொடுக்க மாட்டார். ஸோ அந்த பாடுகள் அந்த நுகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அவருடைய அந்த குணம் நம்மளுக்குள்ளே வரும். இந்த தேவ சாயல் உண்டாகும், அந்த ஆவியின் கனி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இயேசப்பாவுடைய வார்த்தை அந்த பரிசுத்தத்தையும் அன்பையும் கொடுக்கு. ஸோ அது பூரணப்படும் போது அந்த தேவ சாயல் நமக்கு அப்படியே உண்டாகுது. அதன் நிமித்தம் நம்ம நற்கிரியை செய்கிறோம். யோவான் 14:15, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுங்கள். நம்ம உண்மையிலே இயேசப்பா மேலே அன்பா இருந்தோம் அப்படின்னா அந்த வசனம் சொல்றபடி அப்படியே நம்ம கை கொள்ளுவோம். அப்படி அன்பா இரலைன்னா நம்ம கை கொள்ள மாட்டோம். யோவான் 14:24, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. ஆமென். இப்போ நம்ம அன்பா இல்லை அப்படின்னா அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ள மாட்டோம். ஸோ இந்த வார்த்தை நமக்கு அந்த பரிசுத்தத்தையும் ஜீவனையும் கொடுக்கறதுனால நம்மளுக்கு அன்பு, அந்த பூரணமான அன்பு இருக்குது. அதாவது தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்றதுனால நம்ம உள்ளத்துக்குள்ள அன்பு பூரணப்படுமா. ஸோ அந்த அன்பு நிமித்தம் தான் நம்ம அந்த நற்கிரியை செய்கிறோம், புறப்பட்டு போகிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம், ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாமே அந்த அன்பு தான் நம்ம அந்த வேலை செய்து, அந்த அன்பு இந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு உண்டாகுது. ஸோ பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. ரோமர் 5:5 பாருங்க. ரோமர் 5:5, நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அதாவது அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது அது தேவ அன்பு ஊற்றப்படுதான் நம்மளுக்குள்ள. ஸோ அந்த தேவ அன்பு நிமித்தம் தான் நம்ம அந்த தேவ சாயலை வாங்குறோம், நம்ம நற்கிரியை செய்கிறோம். ரோமர் 6:22, ரோமர் 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமாம், இப்போ நம்ம தேவனுக்கு அடிமையாக இருக்கோம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அடிமையாக இருக்கனால நம்மளுக்கு பரிசுத்தம் கிடைக்கிது. முடிவு நித்திய ஜீவன். கொலோசியர் 3:14, கொலோசியர் 3:14, கொலோசியர் 3:14, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதாவது இந்த பூரண சற்குணம் வேணும் அப்படின்னா அந்த அன்பை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே நம்ம சில அந்த கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள சகல ஞானத்தையும் பரிபூர்ணத்தையும் கொடுக்குது. அதனால் நம்ம சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தியை சொல்லிக்கொண்டு நம்ம இயேசப்பா நம்ம துதிச்சு பாடணும். எது செய்தாலும் இயேசப்பாவுடைய நாம மகிமைப்படுவதற்காக தான் நம்ம செய்யணும். ஆமாம். 1 யோவான் 2:4-5, 2:4-5, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமென்.
அதாவது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறதுனால தான் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய வசனத்தை கை கொள்ளலாம் அப்படின்னா நம்ம பொய்யனா இருக்கிறோம், நமக்குள்ள சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய வசனத்தை கை கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறோம். ஸோ வசனம் சொல்றபடி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்மள்டத்துல அந்த தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். இயேசு யாருன்னு தெரியும், தேவன் இன்னாருன்னு தெரியும். எபேசியர் 4:11-12. எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அதாவது இந்த கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். அவருடைய வசனத்துல நம்ம படி கீழ்ப்படிந்து நடந்து பூரண புருஷராக வரைக்கும் தான் இந்த 5 வகையான ஊழியத்தை கொடுக்கப்பட்டது. வர விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தேவனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கின் அளவு தக்க பூரண புருஷராகணும். அதுதான் அந்த 5 வகையான ஊழியத்தோட வேலை. அதாவது தேவனுடைய பிள்ளை இப்போ அந்த பூரண சற்குணம் அப்படிங்கிறது அன்பு. ஸோ இந்த அன்பு வரும்போது அந்த தேவ சாயல் நமக்கு உண்டாகுது. அந்த ஆவியின் கனி கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். 1 கொரிந்தியர் 13. 1 கொரிந்தியர் 13. ஆமாம், 4, 5, 6, 7, 8. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆமென். அதாவது இயேசுவுடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் போது அந்த அன்பு பூரணப்படுது. அப்படி பூரணப்பட்ட அன்பு தேவனுடைய சாயல் அப்படி நமக்கு கொடுக்குது. அது நீடிய சாந்தமும் தயவும் உடையது, அதுக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஸோ இப்படிப்பட்ட அன்பு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம தேவனிடத்தில் உண்மையான அன்பு நம்ம வைக்க முடியும். அதனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும். அவருடைய சித்தமே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தேவன் இன்னார் அப்படிங்கிற அறிகிற ஞானத்தை நம்ம வாங்கணும். அது கிடைக்கும்போது நம்மளும் அதே போல் சீசரை உண்டாக்க முடியும், அவருக்காக கனி கொடுக்க முடியும், நம்ம அந்த வசனத்தில் நிலைச்சி நிற்க முடியும், இயேசுவுக்கு நம்ம சாட்சியாக இருக்க முடியும். ஸோ இந்த வசனத்தை அவர் சொன்னபடி கேட்குறது மட்டும் இல்லை, அதன்படி செய்யும்போது இந்த பூரண சாயல், தேவனுடைய பிள்ளை, அது சீசர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை நம்ம அடைய முடியும். ஆமாம். ஸோ இதுக்காக தான் சபை கூடுதல். நம்ம எபிரேயர் 10:24 அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிறதுக்காக தான் இந்த சபை கூடுதல். எப்படி வசனத்தின்படி எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிறதுக்கும் நற்கிரியை செய்கிறதுக்கும் தான், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு, புறப்பட்டு போகிறதுக்கு. ஸோ இதே போல் நற்கிரியை செய்கிறதுக்காக தான் நம்ம சபை கூடுதல். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, கரங்களை தட்டுவோம்.